ஸோ வெல்கம் பேக் டு சேனல். 2026 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரொமான்டிக் காமெடி படமாக எடுக்கப்பட்ட ஓ சுகுமாரி அப்படின்ற திரைப்படத்துக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் மேக் பண்ணிருக்காங்க. படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 40 minutes கிட்ட வருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயினான ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்களுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க அப்பா கூட தான் வந்துட்டு இவங்க வளர்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களை யாராச்சும் தொட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் இருக்கும். ஸோ இவங்க இருக்கிற ஊர்ல நம்ம ஹீரோயின் பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம ஹீரோயின் மூலியமா பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த காரணத்தினால எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துடனே பிடிச்சி போயிட்டு ஸோ பொண்ணு கேட்டமே வந்துட்டு வராரு. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த பவரை இவங்க மறைச்சு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபன்னியான சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஒரு ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோல கொண்டு போயிருந்தாங்க. தென் ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல கொடுத்தாங்க. மெயினா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்னு நல்லாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு. தென் செகண்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், தென் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துல ஓரளவுக்கு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸை முடிச்ச விதமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஓரளவு இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க.